தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா கதிர் வந்து எப்படியாவது தனத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. சுதாகர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சுதாகரை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சுதாகரை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கதிர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக உண்மையை வாங்கி எப்படியாவது தனத்தை வெளியே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ சுதாகருக்கும் தண்டனை கிடச்சிடும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் கதிர் வந்து தன விஷயமா அலையிறது அவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க அம்மா திட்டுறாங்க. இருந்தாலும் தனம் வந்து ரொம்ப நல்லவங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண மாட்டாங்க. நான் கண்டிப்பாக அவங்களை வெளியே கொண்டு வருவேன். இந்த விஷயமா அலையிறத நீங்கள் எதுவும் குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே வந்து திட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிலாவுக்கு கண்ணு கொடுத்ததில் அவங்க ரொம்பவே நம்ம அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அந்த ஒரு நன்றியாக்காவது நான் அவங்கள காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ரொம்பவே உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டு அவங்க அம்மா வந்து கோவப்பட்டாலும் அப்புறம் அமைதியாகிடுறாங்க. ஸோ கதிர் தான் நம்ம நினச்ச மாதிரியே கண்டிப்பாக தனத்தை வெளியே கொண்டு வர போகிறாரு. ஸோ எப்படி வந்து ட்ரை பண்ணி கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.